ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடு. இந்த வீடியோவில் நம்ம வந்து ரீசெண்டாக ஜோவில் கேட்ட ஒரு ப்ரோக்ராமிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுவுமே வந்து ஒரு அரே பேஸ்டு ப்ரோக்ராமிங் கொஸ்டின். அண்ட் இந்த கொஸ்டினை வந்து ஜோவில் ரொம்ப வருஷமாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, நமக்கு வந்து ஒரு அரே வந்து கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 34961 அப்படிங்கிற அந்த அரே வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ இதில் நம்ம வந்து ஈக்குவலிபிரியம் இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணாலும் ரைட் சைட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணும்போது அது வந்து ஈக்குவலா இருந்தா அதுக்கு அந்த சென்டர்ல இருக்கிற அந்த எலமெண்ட்டுக்கு பேர் தான் ஈக்குலோபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு விசுவலா காமிக்கிறேன். லைக் இப்போ நம்மளுக்கு வந்து 34961 இருக்கு இல்லையா, இதுல 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 7ங்கிறது வருது. ஸோ இதே மாதிரி 6ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா 7ங்கிறது வருது. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுடைய அவுட்புட் வந்து 2. அதாவது நம்ம வந்து அந்த 9 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அது வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ நம்மளுடைய அவுட்புட் வந்து 2ங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இது வந்து சென்டர்ல மட்டும்தான் இருக்குமானா அப்படிலாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று எலமெண்ட் வந்து நான் காமிக்கிறேன். லைக் இன்னொன்று எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3451 அப்படிங்கிற இந்த இத்தனை எலமெண்ட் வந்து இருக்கு. அதனுடைய அந்த சம் வந்து 13 இருக்கு. அண்ட் 8ன்னு சொல்லி ஒரு எலமெண்ட். ஸோ அதை தான் நம்ம வந்து ஈக்குவலிபிரியமா வச்சுக்கிறோம். அண்ட் அந்த சைடு வந்து 12 ஸோ இதை சம் பண்ணாலும் நம்மளுக்கு 13ங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுடைய அவுட்புட் வந்து இந்த 8ஓட இண்டெக்ஸ். ஸோ 8ஓட இண்டெக்ஸ் என்ன, 4ல தானே இருக்கு. ஸோ 4 வந்து நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ண போறோம். அண்ட் இதை நம்ம இப்போ ஒரு ஆர்டர் ஆஃப் என் அப்படிங்கிற அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியோட பண்ண போறோம். ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் எப்பயுமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நம்ம இப்போ பார்த்த அந்த எக்ஸாம்பிள் உள்ள அந்த அரே வந்து நான் எடுத்துக்கிறேன் 34961. இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணி டோட்டல் சம் அப்படிங்கிற அந்த வேரியபிள நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஸோ இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா 26 அப்படிங்கிற அந்த எலமெண்ட் வந்து வருது. அண்ட் இப்போ நம்ம வந்து இன்னொன்று வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும், லெஃப்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற எல்லா சம்மையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வர்றதுக்காக. அண்ட் இது இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த டிராவல்ஸ் சொல்லுவேன். லைக் ஒவ்வொரு எலமெண்ட்டா நம்ம வந்து டிராவல்ஸ் பண்ணிட்டே போவோம் இல்லையா, ஸோ அதை நான் வந்து சொல்லும் போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இந்த டோட்டல் சம்மை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாலோ போட்டு ஒரு அரையை ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணி அந்த டோட்டல் சம் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டோட்டல் சம்மையும் இந்த லெஃப்ட் சம்மையும் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ ரெண்டையும் நம்ம வந்து செக் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் இந்த வந்து ஈக்குவலா இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதாவது 3 அப்படிங்கிற அந்த எலமெண்ட்டை நம்ம வந்து டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ 3ங்கிற அந்த எலமெண்ட்டை இந்த டோட்டல் சம்மோட மைனஸ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய அந்த டோட்டல் சம் வந்து 20ங்கிறது வரப்போகுது. அண்ட் இப்போ இந்த டோட்டல் சம்மும் லெஃப்ட் சம்மும் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சம் வந்து 0வா இருக்கு இல்லையா, அதாவது 3க்கு இந்த சைடு எந்த எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ நம்மளுடைய லெஃப்ட் சம் வந்து 0வா இருக்கு. இந்த கேஸ்ல நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம வந்து இஃப் கண்டிஷனை செக் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த 3யை வந்து இந்த லெஃப்ட் சம்ல ஆட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய அந்த லெஃப்ட் சம்ல இப்போ வந்து 3ங்கிறது இருக்கும் அண்ட் டோட்டல் சம்ல 20ங்கிற அந்த எலமெண்ட் வந்து இருக்கும். அண்ட் நம்மளுடைய இந்த நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு டிராவல்ஸ் பண்ணுவோம் 4. ஸோ அந்த 4 நம்ம வந்து இந்த டோட்டல் சம்ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் சம்ல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் சம் வந்து 16ங்கிறது ஆயிடும். இப்போ நம்ம அஃப்கோர்ஸ் எப்பயுமே செக் பண்ற மாதிரி இந்த லெஃப்ட் சம்மையும் அந்த டோட்டல் சம்மையும் செக் பண்ணணும். அது ரெண்டுமே இங்க இடத்துலயும் நம்மளுக்கு ஈக்குவலா இல்லை. இப்போ நம்மளுடைய அந்த 4 லெஃப்ட் சம்ல ஆட் பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய அந்த லெஃப்ட் சம் வந்து 7ங்கிறது ஆக போகுது. அண்ட் இப்போ அகைன் ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து அடுத்த எலமெண்ட்டுக்கு டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ அடுத்த எலமெண்ட்டுக்கு டிராவல்ஸ் பண்ணும்போது டோட்டல் சம்மோட அதை வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். அதாவது 9ங்கிற அந்த எலமெண்ட்டை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த டோட்டல் சம்மும் லெஃப்ட் சம்மும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுடைய அந்த இண்டெக்ஸ் 2ங்கிறத நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். இந்த 9ங்கிற அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, இதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷனை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த கேஸ்ல என்னுடைய அவுட்புட் வந்து 2 அப்படிங்கிறது தான் வரப்போகுது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா சொல்றேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்தே கோட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கோட் பண்ற எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுல நம்மளுடைய அந்த அரே வந்து இப்போ கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு ரேண்டமான ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து எழுதலை. ஸோ நான் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்பயும் போல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுத போறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா
நம்ம வந்து ஒரு சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு பிரைவேட்ல ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து நான் ஃபைண்ட் ஈக்குலிபிரியம் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதனுடைய அந்த ரிட்டர்ன் டைப் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு இண்டெக்ஸாக தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ நான் வந்து இண்டீஜர் ரிட்டர்ன் டைப்பாக கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பேராமீட்டர்ல நம்ம வந்து அந்த அரேவை வந்து வாங்குறதுக்காக நான் வந்து அரே வந்து ஏஆர்ஆர் அப்படிங்கிற அந்த வேரியபிள்ல வாங்கிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த லாஜிக்கா அப்படியே இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ நான் வந்து ஒரு டோட்டல் சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்து 0ங்கிறத இன்சலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரேவை வந்து நம்ம ஹோலா டிராவல்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபார் ஈச் லூப் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இன்ட் நம் அதுல வந்து நம்மளுடைய அந்த அரேவை வந்து டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ அந்த டோட்டல் சம்ல எல்லா எலமெண்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் டோட்டல் சம் பிளஸ் ஈக்குவல் டு நம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு டோட்டல் சம் அதாவது அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் இது வந்து ஆட் பண்ணி இந்த டோட்டல் சம்ல வச்சுக்க போகுது. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்டா அரேல டிராவல்ஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு எலமெண்டா டிராவல்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அந்த டோட்டல் சம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு எலமெண்டா நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து எழுதிடலாம். இதுக்கு நான் வந்து ஒரு ஃபார் லூப் வந்து எழுத போறேன். ஏன்னா நம்ம வந்து ஐ அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபார் லூப்ல இந்த அரேயோட லென்த் வரைக்கும் டிராவல்ஸ் பண்ற மாதிரி எழுதிக்கிறேன். அண்ட் நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டோட்டல் சம்ல இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ நான் வந்து அரேல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை சப்ராக்ட் பண்றேன். அண்ட் இப்போ நம்மளுடைய அந்த டோட்டல் சம்மும் இந்த லெஃப்ட் சம்மும் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அண்ட் நம்ம வந்து அந்த முன்னாடியே அந்த லெஃப்ட் சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து இன்சலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் இப்போ நம்மளுடைய அந்த டோட்டல் சம் ஈக்குவல் டு லெஃப்ட் சம்மான்னு சொல்லி செக் பண்ணணும். ஒருவேளை ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிட்டர்ன் ஐ அப்படிங்கிறத பாஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்மளுடைய அந்த லெஃப்ட் செம்ம கரண்ட் எலமெண்ட்டை வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அரே ஆஃப் ஐ அப்படிங்கிறத ஆட் பண்ணிடலாம். அண்ட் ஒருவேளை நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் பாயிண்டே இல்லை அப்படின்னா அந்த கேஸ்ல நம்ம ரிட்டர்ன் -1 அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய அந்த கோடிங் பார்ட். அண்ட் இப்போ நம்மளுடைய அந்த அரேவை இந்த ஃபங்க்ஷன்ல கால் பண்ணி அண்ட் இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபைண்ட் ஈக்குலிபிரியம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத இந்த அரேவை வந்து பாஸ் பண்ண போறேன். ஸோ நம்மளுடைய அந்த இண்டெக்ஸ் வந்து இந்த கேஸ்ல 2 அப்படிங்கிறது வரணும். ஸோ 2ங்கிறது வருதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்துருச்சு. அண்ட் நீங்க வந்து நிறைய எஜுகேஸ் வந்து கொடுத்து பாருங்க, நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்து பாருங்க. கண்டிப்பா இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஒருவேளை ஏதாவது எஜுகேஸ்ல வந்து இது பாஸ் ஆகலை அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை கண்டிப்பா பார்த்துட்டு வெரிஃபை பண்றேன். ஸோ நம்மளோட சேனலோட மோட்டோவே வந்து நீங்க கோட் பண்ணி பார்க்கணும். ஸோ கீப் கோடிங் அண்ட் கீப் வாட்சிங் கோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.